என்னைக்காவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவின்னு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான் ஃபுல்லாக கேளுங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு டே 3. ஒரு ஊரில் ஏரிக்கரை ஓரமாக 2 மரம் வாழ்ந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி முதல் மரத்துக்கிட்ட மழைக்காலம் வேறு வரப்போகுது, நான் உன் மரத்து மேலே கூடு கட்டிக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த மரம் முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்குது. அந்த குருவி இதே 2வது மரத்துக்கிட்ட கேட்கும்போது சரி கட்டிக்கோன்னு சொல்லுது. அந்த குருவி 2வது மரத்தில் கூடு கட்டி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வருது. அப்படியே 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் சரியான மழை பெய்யுது. அந்த மழையில் வெள்ளம் ஏற்பட்டு அந்த முதல் மரம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுது வேரோட. அதுக்கு அந்த குருவி பார்த்துட்டு நீ எனக்கு உதவி செய்யலை தானே, அதுக்கான தண்டனை தான் இதுன்ட்டு சொல்லும்போது அந்த மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் ஆல்ரெடி பல வருடங்களாக வாழ்ந்துட்டேன், என்னால் முன்ன மாதிரி வலிமையாக இருக்க முடியல. வாட்டி மழை வந்தால் நான் அடிச்சுட்டு போயிடுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால தான் நான் உனக்கு உதவி பண்ணலை. ஸோ இந்த கதையில் வந்த மாதிரி தாங்க, வெளியிருந்து பார்க்க அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ ஒரு வாட்டி நம்மளுக்கு உதவி செய்யலன்னு நம்ம அவங்கள தப்பாக நினைக்க வேணாமே. என்ன சொல்கிறீங்க?